எவ்ரிவன், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் முகல் எம்பையர் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்துருப்போம். அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு இது வந்து கன்டினியூ பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோஸில் யாரை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர், ஹுமாயூன், ஷேஷா இவங்களெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி மெயினாக பார்த்தீங்கன்னா அக்பரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பேட்டில் ஆஃப் கனூஜ் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1540 நடந்திருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேட்டில் ஆஃப் கனூஜ் வந்து 1540 வந்து நடந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் வந்து தோற்றுருப்பார். யார்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேஷா கிட்ட வந்து தோற்றுருப்பார். ஸோ இந்த 1540 தோற்றுட்ட பிறகு ஹுமாயூன் எங்கே போகிறார் அப்படின்னா ராஜ்புட்டானா டெசர்ட்டுக்கு வந்து போகிறார். ஸோ ராஜ்புட்டானா பாலைவனங்களில் ஹுமாயூன் அலைந்து திரிந்த போது பார்த்திங்கன்னா அவருடைய மனைவிக்கு வந்து ஒரு அழகான ஆண்மகன் வந்து பிறக்கின்றது. ஸோ அந்த அழகான ஆண்மகன் பெயர் தான் அக்பர். இவரோட இன்னொரு பேரும் பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் அப்படின்னு சொல்கிறாங்க, அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்பர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1542 பிறந்திருப்பார். அக்பர் வாஸ் க்ரவுண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 14. தன்னோட 14வது வயசில் பார்த்திங்கன்னா முடிசூடப்படுறாரு. அட் த டைம் ஆஃப் அக்பர் அசஷன் the Afghans and Rajputs were still powerful and posed a great challenge. ஸோ அக்பர் வந்த பதவி ஏற்றுட்ட பிறகும் பார்த்திங்கன்னா ஆப்கான்ஸ் அண்ட் ராஜ்புட்ஸோட பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க. அந்த டைம்லையும் ஒரு கிரேட் சேலஞ்சாக தான் இருந்திருக்காங்க அக்பருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் ஆப்கான்ஸு, ராஜ்புட்ஸ் இவங்க எல்லாமே வந்து பாபர்கிட்ட, ஹுமாயூன் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து கிரேட் சேலஞ்சாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அக்பர்கிட்டையும் வந்து ஒரு கிரேட் சேலஞ்சாக தான் இருந்திருக்காங்க. yet he had a guardian and protector in பைரம் கான். ஸோ இவருக்கு வந்து 14 வயசு தானே ஆகுது. ஸோ அதுக்காக இவருக்கு ஒரு கார்டியன் வந்து போட்டிருப்பாங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரம் கான். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1556 நடக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 1526 நடக்குது. மறுபடியும் ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 1556 செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்குது. ஹிமு த ஹிந்து ஜென்ரல் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஆப்கான் கிங் அதில் ஷா, successor of Shesha, induced the king to permit him to lead the Afghan army against by the king. Himu first took Gwalior, expelling the Mughal governor அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தில்லியில் பார்த்திங்கன்னா ஷேஷா வந்து இருந்திருப்பார். அவரோட வழி வந்த ஆப்கான் அரசரான அதில் ஷா அப்படின்றவரோட இந்து படைத்தளபதி தான் இந்த ஹிமு அப்படின்றவர். இந்த ஹிமு பார்த்திங்கன்னா நான் வந்து முகலாய அரசர்களுக்கு எதிராக வந்து போராடுறேன், அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து இந்த அதில் ஷாவும் அனுமதி கொடுத்து, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிமு வந்து ஃபஸ்ட்டு குவாலியர் அப்படின்ற இடத்த வந்து முகல் கவர்னர்கிட்ட வந்து கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ரா நோக்கி போகிறாரு. ஆக்ராவும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் கேப்சர் பண்ணுறாரு. ஹிமுஸ் ஜெனராசிட்டி ஹெல்ப் ஹிம் டு ஓவர்கம் political enemies when he took Delhi. In November 1556, Akbar marched towards Delhi to meet the forces of Himu in the second battle of Panipat. ஸோ இந்த மாதிரி குவாலியர், அதுக்கப்புறம் ஆக்ரா இதெல்லாம் கைப்பற்றாரு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1556 அக்பர் வந்து டெல்லியை நோக்கி போகிறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹிமு ஃபோர்ஸஸ் வந்து எதிர்நோக்கி நிற்கிறாரு. ஸோ எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில். An arrow struck the eye of Himu when the battle was likely to end in his favor. ஸோ ஹிமுக்கு வந்து ஆதரவாக தான் பேட்டில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அவர் வெற்றி பெறும் தருவாயில் பார்த்திங்கன்னா ஹிமுவோட கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோ வந்து ஒரு அம்பு வந்து குத்திடுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து மயக்கமாயிடுறாரு. அதுக்கப்புறம் லீடரே இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அந்த போரை வந்து தொடர முடியல. த லீடர்லெஸ் ஆப்கான் ஆர்மி பிகம் டிமாரலைஸ்ட் அண்ட் த முகல் ஃபோர்ஸஸ் எமர்ஜ்ட் விக்டோரியஸ். ஸோ லீடரே இல்லாததுனால பார்த்திங்கன்னா ஆப்கான் சோல்ஜர்ஸால் எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் முகல் ஃபோர்ஸஸ் தான் பார்த்திங்கன்னா விக்ட்ரி வந்து வாங்குறாங்க. ஹிமு வாஸ் கேப்சர்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹிமு வந்து கைப்பற்றி அவர் வந்து கொன்னுடுறாங்க. This victory made Akbar the sovereign of Agra and Delhi and re-established the Mughal Empire. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆக்ரா அண்ட் டெல்லியில் மறுபடியும் அந்த முகல் எம்பையர் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுறாரு. யார் அப்படின்னா அக்பர் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. Who among the following fought the second battle of Panipat அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிமு அண்ட் அக்பர், ஹிமு அண்ட் பாபுராம் கான், இது வந்து பைரம் கான் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிமு அண்ட் அதில் ஷா அண்ட் அக்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹிமு அண்ட் அக்பர் தான் வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து சண்டை போட்டுப்பாங்க. இது வந்து அடிக்கடி கேட்குற கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அக்பர் அண்ட் பைரம் கானை பற்றி பார்க்குறோம். ஆஸ் அ கான்குவரர் அக்பர் ட்ரையம்ட் ஆல் ஓவர் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியா எல்லாமே பார்த்திங்கன்னா கைப்பற்றிட்டு வர்றாரு.
The first 4 years of Akbar's rule saw the expansion of Mughal Empire from Kabul to Jaunpur, including Gwalior and Ajmer under regent Bairam Khan. ஸோ ஃபஸ்ட்டு 4 years பார்த்திங்கன்னா யார் கீழே வந்து எல்லாமே வந்து முகல் எம்பையர் வந்து யார் கீழே இருக்குது அப்படின்னு அக்பர் வந்து யார் கீழே இருக்கார் அப்படின்னா பைரம் கார் கீழே தான் இருக்கார். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா முகல் எம்பையர் எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா காபுல் டு ஜான்பூர் இன்க்ளூடிங் குவாலியர் அண்ட் அஜ்மீர் இதெல்லாமே வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. Soon Bairam Khan began to behave heartily towards his fellow nobles. Akbar, encouraged by his behavior, issued a farman dismissing Bairam Khan. ஸோ பைரம் கான் வந்து ரெஜெண்டாக தான் இருக்கார். ஆனால் அவரோட போக்கு எதுவுமே வந்து அக்பருக்கு வந்து பிடிக்கல. ஸோ அவரே வந்து ரொம்ப தலகணமாக இருந்து செயல்பட ஆரம்பித்ததுனால இந்த பிஹேவியர் வந்து அக்பருக்கு வந்து பிடிக்காதனால அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணி ஆர்டர் வந்து கொடுத்துட்றாரு. திஸ் லெட் டு பைரம் கான் ரிவால்ட் விச் வாஸ் ஏப்லி டெல்ட் வித் பை அக்பர். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பைரம் கான் வந்து ஒரு ரிவால்ட் கலகம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அக்பர் அது எப்படியோ வந்து முறியடிச்சிடுறாரு. ஸோ பைரம் கான் ஃபைனலி அக்ரிங் டு சப்மிட் ஹிம்செல்ஃப் டு அக்பர் ப்ரொசீடு டு மெக்கா. ஸோ ஃபைனலாக வந்து அவரை வந்து மெக்காவுக்கு வந்து அனுப்பிச்சுட்றாங்க பைரம் கானை. ஸோ மெக்காவுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆப்கானால் அவர் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ யாராலன்னு பார்த்திங்கன்னா ஆப்கானால் பைரம் கான் வந்து கொல்லப்படுறாரு. The family of Bairam Khan was brought to Delhi and his son Abdur Rahim became one of the luminaries of Akbar's court with the title Kani Khanan அப்படின்னு சொல்லி. ஸோ பைரம் கானோட ஃபேமிலி வந்து டெல்லிக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்த பைரம் கானோட மகன் தான் பார்த்திங்கன்னா அப்துர் ரஹீம் அப்படின்றவர். இவர் பார்த்திங்கன்னா அக்பர் கோர்ட்டில் வந்து நவரத்னாஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த நவரத்னாஸில் ஒன் ஆஃப் த நவரத்னா வந்து இந்த அப்துர் ரஹீம் அப்படின்றவர். இவருக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கானி கானா அப்படின்றது தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க. கானி கானான் அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்காங்க. Abdur Rahim became one of the luminaries of Akbar's court with the title Kani Kanan, Misra Khan, Mullado Piazza Kunwar அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கானி கானான் அப்படின்றது தான். அக்பர்ஸ் மிலிட்ரி கான்குவஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அக்பர் laid the foundation for a great empire through his vast conquest. Malwa was conquered in 1562 from Bas Bahadur, who was made as a Mansabdar in Akbar court. ஸோ அக்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மிலிட்ரி கான்குவஸ்ட்னால அவரோட ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. அதில் பார்த்திங்கன்னா மால்வா அப்படின்ற இடத்த வந்து 1562 கைப்பற்றியிருப்பார். யார்கிட்ட அப்படின்னா பாஸ் பகதூர் அப்படின்றவர். ஸோ இந்த பாஸ் பகதூரை பார்த்திங்கன்னா அக்பர் கோர்ட்டில் மன்சப்தாராக வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோண்ட்வானா ரீஜன் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா வாஸ் அனெக்ஸ்ட் ஆஃப்டர் அ ஃபியரஸ் பேட்டில் வித் ராணி துர்காதேவி அண்ட் சன் வீர் நாராயண் இன் 1546. ஸோ இது எந்தெந்த இடத்த வந்து கைப்பற்றிட்டு வர்றாரு அப்படின்றது அப்படியே ஆர்டரை வந்து பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு மால்வா 1562, அடுத்தது கோண்ட்வானா ரீஜன் பார்த்திங்கன்னா 1564. ஸோ யார்கிட்ட அப்படின்றது பார்த்திங்கன்னா ராணி துர்காதேவி அவங்களோட பையனான வீர் நாராயண் அப்படின்றவர். The ruler of Mewar, Rana Uday Singh, put up a great fight before losing Chittoor, which was conquered by Akbar after a siege of 6 months. ஸோ மேவர் அப்படின்ற இடத்த வந்து கைப்பற்றும் போது பார்த்திங்கன்னா ராணா உதய் சிங் வந்து கடுமையாக போராடுறாரு. அந்த சித்தூர்ன்ற இடத்த வந்து விட்டு கொடுக்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா கடுமையாக நல்லா போராடுறாரு. ஆனால் ஒரு 6 monthsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அக்பர் அந்த இடத்தையும் வந்து கைப்பற்றிடுறாரு. ராணா உதய் சிங் ரீட்ரீட்டட் டு த ஹில்ஸ். ஸோ அவரை வந்து மலைக்கு வந்து அமுச்சு விட்டுறாங்க. ஆனால் அவர் வந்து மலைக்கு போயிட்டாலும் பார்த்திங்கன்னா அவரோட இந்த ராணா உதய் சிங்கோட ஜென்ரல்ஸ் இருப்பாங்க இல்லையா, சில பேர் இருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜெய்மால் பட்டா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஃபைட்டை வந்து கேரி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல்ஸ் அலாங் வித் 30,000 ராஜ்புட்ஸ் வந்து கொன்னுடுறாங்க. யார் கொன்னுடுறாங்க? முகல்ஸ் வந்து கொன்னுடுறாங்க. Out of the administration for the gallant Jaimal and Patta, Akbar honored them by erecting statues to their memory outside the chief gate of Agra Fort. இந்த மாதிரி வந்து இவங்களோட வீர துணிச்சல் கடைசி வரைக்கும் அவரோட அரசர் ராணா உதய் சிங் வந்து ஹில்ஸுக்கு போயிருந்தாலும் பார்த்திங்கன்னா அவரோட ஜென்ரலான ஜெய்மால் பட்டா பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி இருக்காங்க. ஸோ இதனால் வந்து அக்பர் இவங்களை வந்து ஹானர் பண்ணும் விதமாக இவங்களோட வீரத்தை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஜெய்மால் பட்டா அப்படின்றவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு வந்து எரெக்ட் பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சீஃப் கேட் ஆஃப் ஆக்ரா ஃபோர்ட் கிட்ட வந்து எரெக்ட் பண்ணியிருக்காரு. த கேப்சர் ஆஃப் சித்தூர் வாஸ் ஃபாலோட் பை த சரண்டர் ஆஃப் ராஜ்புட் ஸ்டேட்ஸ் லைக் ரத்தன்போர், கலிஞ்சர், பிகானர், ஜோத்பூர், ஜெய்சல்மார். ஸோ சித்தூர் கேப்சர் ஆன பிறகு ராஜ்புட் ஸ்டேட்ஸான ரத்தன்போர், கலிஞ்சர், பிகானர், ஜோத்பூர், ஜெய்சல்மார் இப்படி வரிசையாக வந்து கேப்சர் பண்ணிகிட்டே வராரு.
After subordinating the regions of central India, Akbar turned his attention to Gujarat. ஸோ சென்ட்ரல் இந்தியா ஓரளவுக்கு சபார்டினேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அக்பரோட அட்டென்ஷன் எங்கே போகுது அப்படின்னா குஜராத். ஸோ ஏன்னா குஜராத் வந்து கடல் சார்ந்த இடமா இருக்குது. ஸோ குஜராத்தை வந்து யார்கிட்ட வந்து கைப்பற்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசாஃபர் ஷா அப்படின்றவர்கிட்ட 1573 கைப்பற்றியிருப்பார். Gujarat became a launchpad for the annexation of Deccan. After defeating Daud Khan, the Afghan ruler of Bihar and Bengal, both the provinces were annexed to the Mughal Empire in 1576. தவுத் கான் அப்படின்றவரை டிஃபீட் பண்ணிவிட்டு அவர் யார் அப்படின்னா ஆப்கான் ரூல் அவர்கிட்ட இருந்து பீகார் அண்ட் பெங்காலையும் வந்து அனெக்ஸ் பண்ணிடுறாரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1576. Akbar conquered Gujarat from Muzaffar Shah in 1573, 1563, 1548, 1578 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1573 தான் குஜராத்தை வந்து முஷாஃபர் கிட்ட வந்து கான்கேர் பண்ணியிருப்பார் அக்பர். ஆஃப்டர் டிஃபீட்டிங் தவுத் கான், த ஆப்கான் ரூலர் ஆஃப் பீகார் அண்ட் பெங்கால் ப்ரொவின்ஸ் பீகார் அண்ட் பெங்கால் போத் த ப்ரொவின்சஸ் வாஸ் அனெக்ஸ் டு த மொகல் எம்பையர். ஸோ எப்போ அனெக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1576 தான் அனெக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ தவுத் கான் அப்படின்ற ஆப்கான் ரூலராக இருப்பார் பீகார் அண்ட் பெங்காலுக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொவின்சஸை வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க மொகல் எம்பையர். எப்போ அப்படின்னா 1576. அடுத்தது அக்பர் டிஃபீட்டட் மிர்சா ஹக்கீம் ஆஃப் காபூல் வித் த ஹெல்ப் ஆஃப் ராஜா மான்சிங் அண்ட் பகவந்த் தாஸ். ராஜா மான்சிங் அண்ட் பகவந்த் தாஸோட ஹெல்ப்போட பார்த்திங்கன்னா மிர்சா ஹக்கீம் ஆஃப் காபூலை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். இந்த கான்கொஸ்ட்டில் பார்த்திங்கன்னா காஷ்மீரை வந்து 1586 சிந்தை வந்து 1591 கன்சலேட் பண்ணுறாங்க. ஸோ எம்பையர் நார்த் ஈஸ்ட்டில் வந்து காஷ்மீர் அண்ட் சிந்தை வந்து கன்சாலிடேட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் அச்சீவிங் த பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன் ஆஃப் நார்த் இந்தியா, அக்பர் டர்ன்ட் இஸ் அட்டென்ஷன் டு த டெக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்த் இந்தியாவும் பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன் பண்ணிட்ட பிறகு டெக்கான் பக்கம் அவரோட கண்ணு வந்து திரும்புது. அக்பர் ஃபோர்ஸஸ் ஹஸ் ஆக்குபைட் கந்தகேஷ் ரீஜன் இன் 1591. 1596 பார்த்தீங்கன்னா பெரார் வாஸ் அக்வைர்ட் ஃப்ரம் சந்த் பிபி ஹூ வாஸ் த ரெஜென்ட் ஆஃப் ஹர் நெஃப்யூ முசாஃபர் ஷா. ஸோ ரெஜெண்ட்டாக இருக்காங்க சந்த் பிபி அப்படின்றவங்க முஷாஃபர் ஷாக்கு வந்து ரெஜெண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து சின்ன பையனாக இருந்திருப்பார். ஸோ அதனால் ரெஜெண்ட்டாக ஒரு கார்டியனாக இருந்திருக்காங்க சந்த் பிபி. அவங்கக்கிட்ட இருந்து பெராரை வந்து 1596 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் த நிசாம் ஷாஹி ரூலர் ஆஃப் அகமத் நகர் வேலியன்ட்லி டிஃபெண்டட் அகமத் நகர் அகேன்ஸ்ட் த முகல் ஃபோர்ஸஸ் ஆஃப் அக்பர். By 1600 அகமத் நகர் had fallen into the hands of முகல் ஃபோர்ஸஸ். ஒரு 1600 பார்த்தீங்கன்னா முகல் எம்பரர் கிட்ட அகமத் நகர் வந்து விழுந்துருது. ஸோ அக்பர் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1604 வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்துடுறாரு. அதுக்கப்புறம் 27 அக்டோபர் 1605 வந்து இறந்தும் போயிடுறாரு. ஸோ என்னென்ன கான்கஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ரீட் அவுட் மாதிரி பண்ணிகிட்டே வராங்க வாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லி கூட கொஷின் கேட்பாங்க. ஸோ 27 அக்டோபர் 1605. அடுத்தது ராஜ்புட் பாலிசி பற்றி பார்ப்போம். அக்பர் டுக் எர்னஸ்ட் எஃபர்ட்ஸ் டு வின் த குட் வில் ஆஃப் ஹிந்துஸ். ஸோ ஹிந்துஸ் கிட்ட வந்து ஒரு நல்லிணக்கத்தோடு பழகணும், அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்பர் வந்து நினைக்கிறாரு. ஹி அபாலிஸ்ட் ஜிஷ்யா, போல் டேக்ஸ் அண்ட் நான் முஸ்லீம் அண்ட் த டேக்ஸ் ஆன் ஹிந்து பில்கிரிம்ஸ். ஸோ போல் டேக்ஸ் ஜிஷ்யா அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. நான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து விதிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து அபாலிஷ் பண்ணுறாரு. ஹிந்து பில்கிரிம்ஸ் பில்கிரிம்ஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும், அதையே வந்து அபாலிஷ் பண்ணிடுறாரு. சத்தியை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார் பிரிசனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வாரில் வந்து தோத்தவங்களை வந்து ஸ்லேவ்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாரு. இஸ் கான்சிலேட்ரேட்டரி ராஜ்புட் பாலிசி இன்க்ளூடட் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் வித் த ராஜ்புட் பிரின்ஸ்லி ஃபேமிலிஸ் அண்ட் அக்கார்டிங் ராஜ்புட் நோபல்ஸ் ஹை பொசிஷன் இன் த முகல் கோர்ட். ஸோ அவங்க மேட்ரிமோனி அலையன்சஸ் அப்படின்னா அவங்களோட ராஜ்புட் அரசரோட மகள்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லிணக்கத்தோட உறவுகளோட தான் இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி ராஜ்புட் நோபல்ஸ் வந்து ஹை பொசிஷன் வந்து முகல் கோர்ட்டில் வந்து வச்சுருக்காரு. யார் அப்படின்னா அக்பர் வந்து வச்சுருக்காரு. A tolerant religious policy ensured the cultural and emotion integration of the people. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டாலரன்ஸ் இருந்துச்சு அக்பர் பீரியடில் பார்த்திங்கன்னா. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருந்ததுனால ஸோ மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையோடு தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க முஸ்லீம், இவங்க ஹிந்து, இவங்க கிறிஸ்டின் அப்படின்னு இல்லாமல் ஒரு மத நல்லிணக்கத்தோடு தான் இருந்திருக்காங்க. ஈவன் பிஃபோர் அக்பர் மெனி முஸ்லீம் கிங்ஸ் had married Rajput princess, but Akbar with his broad-minded nature was instrumental in this matrimonial alliances
becoming a synthesizing force between two different cultures as he maintained close relationship with the families. ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து மொகல் பீரியட்லேயே வந்து ராஜ்புட் பிரின்சஸ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, முஸ்லீம்ஸ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, முஸ்லீம்ஸ் கிங்ஸ். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அக்பர் வந்து என்ன நினச்சாங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை வந்து, ஸோ ஹிந்துஸோட கல்ச்சர், முஸ்லீமோட கல்ச்சர் ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து ரெண்டுத்துக்குள்ளேயும் என்ன மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலமாக 2 டிஃப்ரெண்ட் கல்ச்சரை வந்து ஒன்று சேர்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. Akbar had married Harka Bai, also referred to as Jodha in popular accounts, the daughter of Raja Barmal, also known as Bihari Mahal. ஸோ அக்பர் பார்த்திங்கன்னா ஹர்கா பாய் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்கள வந்து ஜோதா அப்படின்னு சொல்கிறாங்க. சில அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குல்லையே, ஃபாரினர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அதிலலாம் வந்து ஜோதா அப்படின்னு சொல்கிறாங்க, ஜோதா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா ராஜா பார்மாலோட மகள், பீஹாரி மால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராஜா பார்மாலை. இவர் யாருன்னா ஆம்பர் இடத்தை சேர்ந்தவர். ஹி ஆல்சோ மேரிட் த ராஜ்புட் பிரின்சஸ் ஆஃப் பிகானூர் அண்ட் ஜெய்சல்மார். பிரின்ஸ் சலீம் இருப்பார் இல்லையா, பிரின்ஸ் சலீம் பார்த்திங்கன்னா ஹூ வாஸ் பார்ன் டு ஹர்காபாய். இந்த ஹர்காபாய்க்கும் அக்பருக்கும் பிறக்கிற பிரின்ஸ் சலீம் பார்த்திங்கன்னா டாட்டர் ஆஃப் ராஜா பகவந்தாஸை வந்து ராஜா பகவந்தாஸோட மகளை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜா மன்சிங் இருக்கார் இல்லையா, பகவந்தாஸோட பையன். இவர் வந்து ஒரு ட்ரஸ்டட் ஜென்ரலாக பாதுகாவலராக வந்து அக்பருக்கு வந்து இருந்திருக்காரு. ஈவன் த ராஜ்புட்ஸ் ஹூ சூஸ் நாட் டு ஹாவ் எனி மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வேர் பெஸ்டோட் கிரேட் ஹானர்ஸ் இந்த அக்பர் கோட்ஸ். ஸோ இவங்களாம் வந்து மேட்ரிமோனி அலையன்ஸ் வச்சுக்கலன்னா கூட அக்பர் கோர்ட்டில் வந்து ஒரு நல்ல ஹானர் வந்து கொடுத்து தான் வச்சுருந்துருக்காரு. ராஜ்புட் பிரின்சஸ், அது நோபல்ஸ், இவங்களை எல்லாமே வந்து ஒரு நல்ல இடத்துல தான் அக்பர் வந்து வச்சுருந்தார். His Rajput policy secured the service of great warriors and administration for the empire. ஸோ இவரோட ராஜ்புட் பாலிசினால் பார்த்திங்கன்னா ராஜ்புட்லேருந்து அவருக்கு வந்து இராணுவ தளபதிகள், நல்ல இராணுவ தளபதிகள் கிடச்சிருக்காங்க. ஸோ நிர்வாகிகள் கிடச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிடச்சிருக்கு. ராஜா தோடர்மல், அதில் முக்கியமாக சொல்லணும்னா அண்ட் எக்ஸ்பர்ட் இன் ரெவென்யூ அஃபேர்ஸ், ரோஸ் டு த பொசிஷன் ஆஃப் திவான். ஸோ ரெவென்யூ அஃபேர்ஸ்க்கு இருந்திருப்பார். அவருக்கு வந்து திவான்ற பொசிஷனும் கொடுக்குறாங்க. பீர்பால் வாஸ் அ ஃபேவரட் கம்பெனியன் ஆஃப் அக்பர். பீர்பால் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ பீர்பால் பார்த்திங்கன்னா அக்பரோட பெஸ்ட் ஃபேவரட் கம்பெனியனாக இருந்திருக்காரு. மேவர் அண்ட் மார்வர் அப்படின்ற 2 இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ராஜ்புட் கிங்டம், இவங்க வந்து முகல் எம்பையர் கூட வந்து நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராணா உதய் சிங், இஸ் சன் Rana Pratap Singh refused to acknowledge Akbar's suzerainty and continued to fight the Mughal till his death in 1597. ஸோ மேவர் அண்ட் மாவர் இந்த 2 பிளேஸுமே ராஜ்புட் கிங்டமோடு சேர்ந்தது. இவங்க வந்து முகல் எம்பையர் கூட நாங்கள் சேர மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராணா உதய் சிங் இறந்துருப்பார். அவரோட மகனான ராணா பிரதாப் சிங் வந்து நாங்கள் வந்து அக்பரோட தலைமையை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து முகல்ஸ் கிட்ட வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார். அவரோட இறப்பு வரைக்கும் 1597 வரைக்கும் பார்த்திங்கன்னா முகல்ஸ் கிட்ட வந்து போராடிட்டு தான் இருந்திருப்பார். த பேட்டில் ஆஃப் ஹல்டிஹட்டி அப்படின்றது எப்போ நடந்திருக்குன்னா 1576 நடந்திருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா முகல் ஃபோர்ஸஸும் ராணா பிரதாப் சிங்கும் வந்து மீட் பண்ணுறாங்க. இன் மார்வர் ஜோத்பூர், த ரூலர் சந்திரசென் சன் ஆஃப் மால்டியோ ரத்தோர் ரெசிஸ்டட் த முகல் டில் இஸ் டெத் இன் 1581. அதே மாதிரி மார்வரில் பார்த்திங்கன்னா ரூலர் சந்திரசென் அப்படின்றவர் சன் ஆஃப் மால்டியோ ரத்தோர் முகல் எம்பையரை வந்து 1581 வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த சந்திரசென்னோட பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா முகல் சைடு இருப்பாங்க. ரெண்டுமே இவங்க சந்திரசென் பார்த்திங்கன்னா வந்து முகலை வந்து ரெசிஸ்ட் பண்ணுவார், முகலை எதிர்த்து போராடுவார். ஆனால் இந்த சந்திரசென்னோட பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா முகல்கிட்ட சேர்ந்துட்டு போராடுவாங்க. ஸோ 2 வேறையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உதய் சிங், த பிரதர் ஆஃப் சந்திரசென், வாஸ் மேட் த ரூலர் ஆஃப் ஜோத்பூர் பை அக்பர். ஸோ அதுக்கப்புறம் உதய் சிங் அப்படின்றவர் பிரதர் ஆஃப் சந்திரசென் அப்படின்றவர் வந்து ரூலர் ஆஃப் ஜோத்பூராக போட்டுறாங்க. யார் அப்படின்னா அக்பர் வந்து போட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அக்பர் கேபிட்டல் வாஸ் அட் ஆக்ரா இன் த பிகினிங். லேட்டர் ஹி பில்ட் அ நியூ சிட்டி அட் ஃபத்தேபூர் சிக்ரி. இனிஷியலாக பார்த்திங்கன்னா அக்பரோட கேபிட்டல் வந்து ஆக்ராவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபத்தேபூர் சிக்ரியில் வந்து அவரோட சிட்டியை வந்து பில்ட் பண்ணியிருப்பார். Though a deserted city now, it still stands with the beautiful mosque and great Buland Darwaza and many other buildings. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு பாலடைஞ்ச சிட்டியாட்டம் இருந்தாலும் ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் மாஸ்க், புலந்த் தர்வாசா, மெனி அதர் பில்டிங்ஸ், முகல் எம்பையரோட சேர்ந்தது எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. மன்சப்தாரி சிஸ்டம். ஸோ அக்பரோட இதுலேயே வந்து ரொம்ப முக்கியமானது மன்சப்தாரி சிஸ்டம். மன்சப்தாரி சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எம்பையர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனதுக்கு
மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்பரோட மன்சப்தாரி சிஸ்டம் தான். ஹி இன்ட்ரடியூஸ் மன்சப்தாரி சிஸ்டம். ஸோ இது இந்த மன்சப்தாரி சிஸ்டம் மூலம் பார்த்தீங்கன்னா நோபல், சிவில்ஸ், மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து கம்பைன் பண்ணிடுறாங்க. ஒரு சிங்கிள் சர்வீஸ் கீழே கம்பைன் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் வந்து மன்சப்தார் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துட்றாங்க. மன்சப்தார் ரேங்க் வாஸ் டிவைடட் இன்டு ஜட் சர்வார். ஸோ ரெண்டாக பிரிச்சுறாங்க ஜட் சர்வார் அப்படின்னு. ஜட் அப்படின்னா நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் எவ்வளோ வந்து ஒரு மன்சப்தார் வந்து ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்றது. ரேஞ்ச் வந்து 10 to 10,000 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சவார் அப்படின்றது எவ்வளோ வந்து ஹார்சஸ் வச்சுருக்காரு மன்சப்தார் கீழே அப்படின்றது சவார் அப்படின்னு அர்த்தம். ஈச் ஆஃபீஸர்ஸ் குட் ரைஸ் ஃப்ரம் லோவஸ்ட் டு த ஹையஸ்ட் ரேங்க். ஸோ லோவஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் ரேங்க் வரைக்கும் கொடுக்கலாம். ப்ரொமோஷன் டிமோஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா மன்சப்தாரோட அடிஷன் ரிடக்ஷன் மூலமாக வந்து ப்ரொமோஷன் அண்ட் டிமோஷன் கொடுப்பாங்க. மன்சப்தாரி சிஸ்டம் டைவர்சிஃபை த எத்தனிக் பேஸ் ஆஃப் ஹிஸ் நோபிலிட்டி. During Akbar's early years, the nobles were drawn exclusively from the Central Asia or Persians. இப்போ அக்பரோட இயர்லி பீரியடில் வந்து நோபல்ஸ் பிரபுக்கள்லாம் வந்து எங்கேருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியா பர்ஷியன்ஸ்லேருந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த மன்சப்தாரி சிஸ்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ராஜ்புட்ஸும் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஷாக்தாஸ் அப்படின்றவங்க இந்தியன் முஸ்லீம்ஸும் இருந்திருக்காங்க. அந்த சேலரி ஆஃப் த மன்சப்தார் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கேஷாக கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அவருக்கு வந்து ஒரு ஜாகிர் நிலம் கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்துலேருந்து அவர் வந்து சேலரி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிலம் இருக்கும், அந்த லேண்ட்லேருந்து வர டென்யூர் வந்து அவர் சேலரியாக வந்து எடுத்துக்கலாம். So the rank of Mansabdar was not hereditary, and immediately after the death of Mansabdar, the Jagir was resumed by the state. ஸோ மன்சப்தார் அப்படின்ற சிஸ்டம் வந்து ஹெரிடிட்டரி கிடையாது. ஸோ வம்சாவளியாக வந்தது கிடையாது. ஒருவேளை அந்த மன்சப்தார் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஜாகின்ற பதவியை வந்து உரிமையை வந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The Zad determined the number of soldiers each Mansabdar received ranging from 1 to 10,000. Savar determined the number of horses under a Mansabdar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கனால நன் தான் இதுக்கான ஆன்சர். அக்பரோட ரிலீஜியஸ் பாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அக்பர் வந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் வந்து சுஃபிசம் கொள்கையில் வந்து ஈடுபட்டிருப்பார். சுஃபிசம் கொள்கையில் வந்து ஏற்படுத்திய தாக்கத்தினால பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான போக்கை தான் மேற்கொண்டிருப்பார். ரிலீஜியஸ் பாலிசிஸில் எல்லாமே வந்து ஒரு இணக்கமான போக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் எப்படின்னா அவர் வந்து சுஃபிசியம் கொள்கையில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அக்பர் வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் அபவுட் த டாக்ட்ரைன்ஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ் அண்ட் ப்ரொபகேட்டட் ஃபிலாசபி ஆஃப் சுல் ஐக்குல் அப்படின்றது பீஸ் டு ஆல் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் அமைதி அப்படின்றத கொண்டு வர்றார். அவர் வந்து எல்லாரோட ரிலீஜியன்ஸோட டாக்டரைனும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஃபிலாசபிஸை நம்ம ப்ரொபகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுல் ஐக்குல் அப்படின்றது. ஸோ பீஸ் ஃபார் ஆல் அனைவருக்கும் அமைதி அப்படின்றது. பாதுனி a contemporary author who did not like Akbar's interreligious interest accused him for forsaking Islam. ஸோ இந்த மாதிரி பாதுனி அப்படின்ற ஒரு கண்டெம்பரரி ஆத்தர் வந்து இருந்திருப்பார். இவரை பற்றி பார்த்துருப்போம் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸில் எல்லாமே. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி அக்பர் வந்து இன்டர் ரிலீஜியஸ் பாலிசிஸில் வந்து மற்ற ரிலீஜியஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காட்டுறது வந்து எப்படி இருக்குன்னா இஸ்லாமை வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாதுனி அப்படின்றவர் சொல்கிறார். Akbar has established an Ibadat Khana 1575, a hall of worship in which initially Muslims clerics gathered to discuss spiritual issues. Later he invited Christians, Zoroastrians, Hindus, Jains and even atheists to discussions. ஸோ இபத் கானா அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு 1575 எ ஹால் ஆஃப் வர்ஷிப் அப்படின்றது தான் இபத் கானா. இனிஷியலி வந்து இதில் முஸ்லீம் கிளரிக்ஸ் மட்டும்தான் வராங்க ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸ் பற்றி பேசுகிறதுக்காக. லேட்டராக பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன், ஜொராஸ்டியன், ஹிந்து, ஜெயின்ஸ், அதுக்கப்புறம் ஏத்தட்டிக்ஸ் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்களே அவங்களையும் கூட வந்து இன்வைட் பண்ணுறாரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா 1582 வந்து இந்த இபத் கானா வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிடுறார். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு பிட்டர்னஸ் ஏற்படுது. மற்ற ரிலீஜியன்ஸ் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு கசப்பான ஆர்கியூமெண்ட் வந்து போகுது. ஸோ அதனால் வந்து இது வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டார் 1582. However, he did not give up his attempt to know the truth. Akbar discussed personally with the leading lights of different religions like Purushottam and Devi, Hinduism, Mehriji Rana, Zoroastrianism, Portuguese, Aqua Viva and Montserrat,
கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஹீரா விஜயசூரி ஜெயினிசம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கன்டினியூ பண்ணிட்டார் இல்லையா. ஆனால் வந்து இவருக்கு வந்து என்ன இந்த ரிலீஜியஸ் பற்றி உண்மை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பர்சனலாக டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸில் வந்து சில பர்சன்ஸ்லாம் கூப்பிட்றாரு. ஹிந்துவிசம் வந்து ஜெராஸ்ட்ரியம், கிறிஸ்டியானிட்டி, ஜெயினிசம் இதிலெல்லாம் கூப்பிட்டு தனியாக அவங்கள கூப்பிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன ட்ரூத் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இவருக்கு ரொம்ப ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அதனால தான் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் ஆஃப் த டிஸ்கஷன் ஹீ ஃபெல் தட் பிஹைண்ட் த முனிசிபாலிட்டி ஆஃப் நேம்ஸ் தேர் வாஸ் பட் ஒன் காட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். இந்த மாதிரி விவாதங்களுக்கு விளைவாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல்வகைப்பட்ட பெயர்கள் இருக்கு இல்லையா, கிறிஸ்டியானிட்டி, ஜொராஸ்ட்ரியம், ஜெயினிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்கார் அப்படின்றத உணர்றாரு. ஸோ இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் த எக்ஸாக்ட் வேர்ட் யூஸ்டு பை அக்பர் அண்ட் பாதனி டு illustrate the philosophy of Akbar is தோஹித் ஐ இலாஹி, நேம்லி தில் இலாஹி. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து ஃபிலாசபி ஆஃப் அக்பரோட இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அக்பர் அண்ட் பாதினி என்ன சொல்கிறாங்கன்னா, தௌஹித் இல்லாஹி இல்லைனா தில் இலாஹி அப்படின்னு சொல்கிறாங்க. தௌஹித் இல்லாஹி அப்படின்னா டிவைன் மோனோதிசம் அப்படின்னு அர்த்தம். தெய்வீகம் ஒரு கடவுள் கோட்பாடாகும் அப்படின்றது தான் டிவைன் மோனோதிசம் அப்படின்றது. ஸோ தெய்வீகம் அப்படின்றது ஒரு கடவுள் கோட்பாடு, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படின்றது. It can be considered as Sufitic order but not a new religion. ஸோ ஒரு சுஃபிட்டிக் ஆர்டராக தான் வந்தது. இதுலேருந்து ஒரு நியூ ரிலீஜனை வந்து கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து பிர் ஆகிறாரு, சுஃபி குருவாக ஆகிறாரு. ஹூ என்ரோல் முரிட்ஸ் சுஃபி டிசிபிள்ஸ். இவர் வந்து சுஃபி குருவாக இருக்கார் இல்லையா, இவர் கீழே முரிட்ஸ் அப்படின்றவங்க சுஃபி டிசிபிள்ஸாக வந்து இவர் கீழே வந்து என்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதில் thousands and thousands ஆஃப் டெசிபிள்ஸ் வந்து சேர்றாங்க. அக்பர் இன்டென்ஷன் வாஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ ஸ்டேட் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் செக்குலர் பிரின்சிபல்ஸ், ஈக்குவல் டாலரேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆல் செக்ஷன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். அக்பரோட இன்டென்ஷன் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு மதசார்பற்ற நாடு வந்து உருவாகணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈக்குவல் டாலரேஷன், சகிப்புத்தன்மை இருக்கணும், அவங்க எல்லாரையும் வந்து மதம் இல்லாமல் எல்லாரையும் வந்து மதிக்கணும், எல்லா செக்ஷன் மக்களையும் வந்து மதிக்கணும் அப்படின்றது தான் அக்பரோட இன்டென்ஷனாக இருந்திருக்கு. ஸோ இதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹி செட்டப் அ பிக் டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்லேட்டிங் ஒர்க்ஸ் இன் சான்ஸ்கிரிட், அரபிக், க்ரீக் எக்ஸெட்ரா இன்டு பர்ஷியன். எல்லாத்தையும் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கணும்ல, அவரோட லாங்குவேஜில் தான் அவரால் படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் சான்ஸ்கிரிட், அரபிக், க்ரீக் எல்லாமே வந்து பர்ஷியனில் வந்து மாற்றுறாரு. அதேமாதிரி ராமாயணா, மகாபாரதா, அதர்வ வேதா, பைபிள், குரான் இதெல்லாமே பர்ஷியனில் வந்து மாற்றுறாரு. ஸோ தின் இலாஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அது வந்து அக்பருக்கு அப்புறம் முடிஞ்சிருது, அக்பருக்கு அப்புறம் தொடரல அப்படின்றத சொல்கிறாங்க. அக்பர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் இபத் கானா அப்படின்றது எப்போ ஆரம்பிக்கிறார் அப்படின்னா 1575 தான் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1582 வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவார். ஏன்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ்குள்ளே வந்து ஒரு கசப்பு தன்மையான ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து 1582 இபத் கானா வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவார். Balwa was conquered in dash from பாஸ் பகதூர் who was made a mansabdar in Akbar's court. ஸோ மால்வா அப்படின்றத எப்போ கைப்பற்றியிருப்பாங்க அப்படின்னா 1562 வந்து கைப்பற்றியிருப்பாங்க. யார்கிட்ட அப்படின்னா பாஸ் பகதூர் அப்படின்றவர்கிட்ட. ஸோ கோண்ட்வானா ரீஜன் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா வாஸ் annexed after a fierce battle with ராணி துர்கா தேவி and her son வீர் நாராயண் in 1564. ஸோ அக்பர் வந்து 2 ராஜ்புட் ஜென்ரல்ஸை வந்து ஹானர் பண்ணியிருப்பார். அவங்களோட மெமரியாக வந்து ஆக்ரா ஃபோர்ட், சீஃப் கேட் ஆஃப் ஆக்ரா ஃபோர்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சூஸ் வந்து எரெக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த 2 பேர் யார் அப்படின்னா ஜெய்மால் அண்ட் பட்டா அப்படின்ற அவங்க தான். ஸோ அவ்வளோதான். ஸோ அக்பர் அண்ட் பாதினி வந்து அக்பர் ஃபிலோசஃபி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தௌஹித் இல்லாஹி இல்லைனா தின் இல்லாஹி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தௌஹித் இல்லாஹி அப்படின்னா டிவைன் மோனோதிசம் அப்படின்னு அர்த்தம். ஸோ தெய்வீகம் ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.